ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் சிவபுராணத்தோட 15 வரியை பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம சிவபுராணத்தோட 16, 17, 18, 19, 20 வரிகளோட பாடலும் பொருளும் விளக்கமும் பார்ப்போம். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. பொருள்: ஆராதன தெவிட்டாத. விளக்கம்: தெவிட்டாத ஆனந்தத்தை ஊட்டி அருள்கின்றவனும் மலைக்கு ஒப்பானவனும் ஆகிய சிவனுக்கு வணக்கம். உயிர்களுக்கு எல்லா காலகட்டத்திலும் வாழ்க்கை முழுமை பெறாத ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. பெற்று இருக்கின்ற உலக இன்பம் சற்று கூடி போனால் தெவிட்டவும் செய்கிறது. அதன் மேல் வெறுப்பும் சலிப்பும் ஏற்படுகின்றது. எதிலும் நிறைவு கொள்ள இயலாத உயிர்கள் விருப்பையும் வெறுப்பையும் நிறைவு செய்து கொள்ள நாளும் நாளும் போராடி சோர்ந்து போகின்றன. உயிர்களின் இத்தகைய சிக்கலை போக்குகின்றவன் பெருமான் ஒருவனே என்று மாணிக்கவாசகர் குறிப்பிடுகின்றார். பெருமானைத் தவிர வேறு எவராலும் முடிவில்லாத இன்பத்தினை உயிர்களுக்கு அளிக்க இயலாது என்பதனை தெளிவுறுத்துகின்றார் மாணிக்கவாசகர். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. பொருள்: சிவபெருமான் ஆண்டும் என் மனதில் வீற்றிருப்பதால் அவனது திருவருளை துணையாக கொண்டு அவனது திருவடியை தொழுது வணங்குகின்றேன். விளக்கின் வெளிச்சத்தை கொண்டு விளக்கு அறியப்படுகிறது. சூரிய வெளிச்சத்தை கொண்டு சூரியனை அறிகிறோம். அங்ஙனம் இறைவனுடைய அருளை கொண்டு இறைவனை அறிகிறோம். அவனை அறியும் அளவு நாம் அவனுக்கு ஆட்படுகிறோம். அப்படி ஆட்படுவது வணக்கமாகிறது. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான். பொருள்: முந்தை வினை பூர்வ ஜென்மத்தில் செய்த பலவினை. பொருள்: நான் ஆனந்தம் அடைதல் பொருட்டு எனது பலவினைகள் கெடுதல் பொருட்டும் என்றும் நிலைத்துள்ள சிவ தத்துவங்களை உணர்ந்து ஓதுவேன். தாயை காணவில்லை என்று அழுகிற குழந்தைக்கு வேறு வஸ்துக்களை காட்டி மகிழ்வூட்ட முடியும். அப்பொழுது அதற்கு அழுதல் என்னும் வினை ஓய்கிறது. அதுபோல் பிரபஞ்சத்தை நாடி இருந்ததால் என் வினை பெருகிற்று. அது ஆரம்பத்தில் இன்பமாகவும் முடிவில் துன்பமாகவும் பரிணாமித்தது. இனி சிவஸ்வரூபத்தில் ஊறியிருப்பதற்கு ஏற்ப எனக்கு துன்பம் களவாத பேரின்பம் தலை தோங்குகிறது. துன்பம் களவாத பேரின்பம். உடலை உலட்டுகின்ற பலவினையை சிவானந்தத்தில் இருக்கும் என் மனது வாங்கிக் கொள்வதில்லை. ஆதலால் பிராப்த கர்மம் இருந்தும் அது இல்லாததற்கு நிகராகிறது. சிவனை நினைத்தால் பல வினைகள் என் மனது வாங்கிக் கொள்வதில்லை. திருச்சிற்றம்பலம்.